அழகான கிராமத்துல சுந்தரி பாட்டிங்கிறவங்க லாப நோக்கத்துக்கு இல்லாம மக்களோட சேவை நோக்கத்துக்காக ₹1 பிரியாணி கடை ஒன்று நடத்தி வந்தாங்க. ஏமா ஏமா நான் தான் வந்தேன், எனக்கு ஃபர்ஸ்ட் பிரியாணி கொடுங்க, அதுக்கப்புறம் மற்றவங்களுக்கு கொடுங்க. அடடாடா, எல்லாரும் பொறுமையா வாங்க, எல்லாத்துக்கும் பிரியாணி இருக்குது. பிரியாணி எங்கேயும் போயிடாது, எல்லாத்தையும் கொடுப்பேம்மா, கவலைப்படாம வந்து வாங்கிக்கங்க. அம்மா அம்மா, எனக்கு ஒரு 5 பிரியாணி கட்டிடுங்கம்மா, வீட்டுக்கு கொண்டு போகணும். பசங்களுக்கும் உங்கள் பிரியாணி ரொம்ப பிடிக்கும். 5 பிரியாணி கட்டிடுங்க. என்ன அப்புறம் முட்டையோட சேர்த்து கட்டுங்க, அதுதான் என் பையங்களுக்கு பிடிக்கும். 5 பிரியாணியா? பொறு கட்டி கொடுத்துட்றேன். நம்ம வீட்டு ஆகாஷ் பையன் இருக்கான்ல, அவனை வந்து கேட்டதா சொல்லி. என்ன பாட்டிமா, எனக்கு ஒரு பிரியாணி போதும், இந்தாங்க 50 ரூபா. எதுக்கு இந்த பிரியாணியை ₹1 ரேட்டுக்கு போட்டு வித்துக்கிட்டு இருக்கீங்க? தேவையில்லாத வேலை. பிடிங்க, எனக்கெல்லாம் இது பிடிக்காது. நான் 50 ரூபாயே கொடுத்து வாங்கிட்டு போறேம்மா. இதோ பாருப்பா, என் வாழ்க்கையில நான் பார்க்காத காசா நீ கொடுத்துட போற. என்கிட்ட அம்புட்டு காசு இருந்தும் மக்களுக்காக சேவை பண்ணணும்னு நோக்கத்தோட தான் இந்த பிரியாணி கடையை ஆரம்பிச்சிருக்கேன். எனக்கு ₹1 போதும், மற்ற காசை நீயே வச்சுக்க. அங்க வந்தவரு ரொம்ப ஆச்சரியப்பட்டுட்டு அந்த பிரியாணியை சாப்பிட்டுட்டு இருந்தாரு. ஒரு நாள் ஒரு பொழுது அந்த சைடு ஒரு யூடியூபர் ஒருத்தன் வந்திருந்தான். ஏமா இப்படி ₹1 பிரியாணி கடை போட்டிருக்கிறீங்க? எனக்கு இது ஆச்சரியமா தெரியுது, எப்படிமா? இங்க பாரு தம்பி, நான் லாப நோக்கத்துக்காக இந்த பிரியாணி கடையை நடத்தல, மக்களுக்கு ஏதாவது உதவி பண்ணணும்னு நினைச்சேன், அதனாலதான் இந்த பிரியாணி கடை நடத்துறேன். மற்றபடி எனக்கு ஒரு இதுவும் கிடையாதுப்பா. எத்தனை வருஷம், கிட்டத்தட்ட 30 வருஷமா நான் அந்த கடையை இந்த இடத்துல நடத்தி வந்துட்டு இருக்கிறேன். இன்னைக்கு நேத்து கிடையாது, சரியா? ஆமா, எனக்கு ஒரே ஒரு உதவி மட்டும் பண்ணுங்க. எப்படியாச்சும் இந்த பிரியாணி கடையை நான் மட்டும் வீடியோ எடுத்து போட்டேன்னா யூடியூப்ல நிறைய பேர் பார்ப்பாங்க, எனக்கு அது மூலமா பணம் கிடைக்கும். உங்க கடையை வீடியோ எடுத்துக்கிட்டுமா? அது மட்டும் இல்ல, நீங்க எப்போ பிரியாணி செய்றீங்கன்னு சொல்லுங்க, அப்ப வீட்டுக்கு வரேன். ஏதோ ஒன்று, என்கிட்ட நல்லா சம்பாரிச்சு நல்லா வாழ்ந்தா சரிதான். என்னோட வீட்டோட அட்ரஸ் உனக்கு கொடுக்குறேன்ப்பா, என் வீட்டுக்கு வந்துடு. எப்படியும் நான் சாயந்தரம் திரும்பவும் பிரியாணி செய்வேன், அப்போ வந்து உன்னோட வீடியோ எடுத்துக்க. என்ன நல்ல முறையில் என் கடையை சொல்லி போடணும், அதை விட்டுட்டு கேவலமாக எதை சொல்லி போட்டுறாத. அப்புறம் என் கடைக்கு வர கஸ்டமர்லாம் குறைஞ்சு போயிடுவாங்க. நான் எப்பவும் பிரியாணி நல்ல முறையில் தான் பண்ணுறேன், நீயும் அது மாதிரி நல்லபடியாக நடந்துக்கணும், சரியா? சேச்சா, நான் அப்படிலாம் போட மாட்டேம்மா. உங்கள் பிரியாணி ஆனால் பார்க்கவே ரொம்ப டெம்டிங்காக இருக்குது, சாப்பிடணும்னு ஆசையாக இருக்குது. ஆனால் நான் இப்போ சாப்பிட மாட்டேன், நீங்கள் பிரியாணி செய்கிறது பார்த்துட்டு தான் சாப்பிடுவேன். சுந்தரி பாட்டி ஒரு வழியாக வியாபாரத்தை நடத்திட்டு இருந்தாங்க. சாயந்தரம் நேரம் பிரியாணி தின்றதுமே நேராக வீட்டுக்கு கிளம்புனாங்க. அங்கே ஆளுக்கு முதல்ல அந்த யூடியூபர் நின்றுட்டு இருந்தான். அட பாவி, சும்மா அட்ரஸ் கொடுத்ததுக்கு தேடி வீட்டுக்கே வந்துட்ட, ஆளுக்கு முதல்ல நின்றுட்டுருக்கிறியே, அவ்வளோ அவசரமாக்கும். பொறு, நான் போய் உள்ள கை கால் முஞ்சியை கழுவி விட்டு பாத்திரத்தெல்லாம் ரெடி பண்ணிட்டு வரேன். உடனே எப்படி கண்ணு எடுக்க முடியும், நில்லு. பாட்டிமா, நான் வெயிட் பண்ணுறேன், நீங்கள் பொறுமையாகவே வாங்க, எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. நீங்கள் உள்ளே ஏதாவது காய்கறி வெட்டணும்னாலும் வெட்டி எடுத்துகிட்டு வாங்க, நான் வெயிட் பண்ண தயாராக இருக்கேன். ஒரு வீடியோக்கு ஒரு நாள் முழுக்க கூட நான் செலவழிப்பேன், அந்த அளவுக்கு நான் திறமையான ஆள்னு சொல்கிறத விட பணம் எனக்கு ரொம்ப முக்கியம்னு கூட சொல்லலாம்ல. சும்மா விளையாட்டுக்கு தானப்பா சொன்னேன், கோச்சுக்காத. போற, நான் வந்துடுறேன். கேர்ள்ஸ், இங்கே பார்த்தீங்களா இவங்களோட வீடே எவ்வளவு சுத்தமாக இருக்குதுன்னு? இதுலேருந்தே தெரியுது இந்த பாட்டி ரொம்ப சுத்தமாக செய்கிறாங்கன்னு. நான் கூட நினச்சேன் ₹1 தராங்க, ரொம்ப தரமட்டமாக தான் செய்வாங்கன்னு நினச்சேன். ஆனால் இவங்களோட வீடே ரொம்ப நீட்டாக இருக்குது. இவங்க பிரியாணி செய்கிற முறையும் நீட்டாக இருக்கும் தான் நான் நம்புகிறேன். உங்களுக்கே தெரியுது, பார்த்தீங்களா எவ்வளோ வீடை க்ளீனாக வச்சுருக்காங்கன்னு? பார்த்தீங்களா, இப்போ பாட்டி பிரியாணி செய்ய தயாராகிட்டாங்க. ஆமாம் செல்லங்களா, பாட்டியோட பிரியாணியை பார்க்கறதுக்கு நீங்களும் தயாராக இருங்க. வாங்க, பாட்டி எப்படி பிரியாணி செய்கிறேன்னு காட்டுறேன், வாங்க. நிச்சயமா உங்களுக்கு வேணும்னா ₹1 பிரியாணி இந்த பாட்டிக்கு போட்டிருக்கிறாங்க, கண்டிப்பாக வந்து வாங்கிக்கோங்க. அட்ரஸ்லாம் லொக்கேஷன்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன்னு. அவன் அந்த பாட்டி பிரியாணி செய்கிறத ஒவ்வொரு பாட்டாக எடுத்துக்கிட்டு இருந்தான் வீடியோ. அட பாட்டி ரொம்ப அழகாக பிரியாணி செய்கிறாங்களே. பாட்டி, இந்த சைடு ஆங்கிள் சரியா இல்லை, நான் அந்த சைடு வந்து எடுக்கிறேன்னா. இந்த சைடு நல்லா கிளியராக தெரியுது. பாட்டி ஒரு நிமிஷம், அங்கே யார் ஒரு தாத்தா நின்று பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு, யாருன்னு தெரியலையா அவரு? பாட்டி, உங்களை தான். பார்த்தீங்களா, யாரோ ஒருத்தர் ரொம்ப நேரமாக நின்று நம்மளே பார்த்துட்டு இருக்காரு பாட்டி. அது வேற யாரும் இல்லைப்பா, ஒரு பைத்தியக்காரன், தினமும் இப்படிதான் வந்து பார்த்துட்டு போயிடுவான் பார்த்துக்க. இதெல்லாம் நீ கண்டுக்காத, நம்ம வேலை என்னமோ அதை மட்டும் பாரு. அட பைத்தியக்காரரா, பேசாம இவரோட வாழோடத்தையும் நம்ம வீடியோ எடுத்து போட்டோம்னா கண்டிப்பா நமக்கு நல்ல வியூஸ் போகுமே. எப்படியாச்சும் இவரையும் போய் வீடியோ எடுத்து போட்டுற வேண்டியதுதான். பாட்டி ஒரு நிமிஷம், நான் வந்துடுறேன். என்ன ஒரு முக்கியமான கிளிப் எடுக்க வேண்டியது இருக்கு, போயிட்டு வந்துடுறேன். தாத்தா ஒரு நிமிஷம். அடடா, யாருவேன்? இந்த பையன் எதுக்கு நம்ம இதை தேடி வந்துட்டு இருக்கு? அங்க வீடியோ எடுத்துட்டு இருந்த பையனாச்சே. என்னப்பா, என்னை எதுக்கு கூப்பிடுற? எனக்கு நிறைய வேலை இருக்குது, என்னையெல்லாம் வீடியோ எடுக்கலாம் விட மாட்டேன் பாத்துக்க.
தாத்தா தாத்தா எனக்காக ஒரே ஒரு வீடியோ மட்டும். ஆமா ஒன்னு சொல்லுங்க, நீங்க எதுக்கு அங்க நின்னு அந்த பாட்டியவே பாத்துட்டு இருந்தீங்க? எதுக்காக பாத்தீங்க? அவங்க சாப்பாடு கொடுப்பாங்கன்னு எதுவும் பாத்துட்டு இருந்தீங்களா? அடச்சா, நான் என்ன சாப்பாட்டுக்கு போய் தொண்ணாந்தா திரிகிறேன். அவன் என் பொண்டாட்டிடா. இதோ இருக்க பாத்தியா, இந்த குடிசை வீடு கூட என் வீடு கிடையாது. இங்க நான் சும்மா தான் வந்திருக்கிறேன். என் வீடு பெரிய பங்களா வீடு மாதிரி இருக்கும் பாத்துக்க. நானும் என் பொண்டாட்டிய சந்தோஷமா தான் வாழ்ந்து வந்தோம். ஒரு நாள் குடிச்சுக்கிட்டு வந்து அவளோட 1 ரூபா பிரியாணி கடையில சாப்பாடை பூரா கீழே தூக்கி போட்டுட்டேன். ஐயோ பாவம் அந்த பாட்டி, எதுக்கு தாத்தா அப்படி பண்ணீங்க? ஆமா நீங்க குடிப்பீங்களா என்ன? உங்க வீடு பெரிய பங்களா வீடு, அப்புறம் ஏன் இந்த வீட்டுல வந்து இருக்கிறீங்க? ஆமா எனக்கு குடிப்பழக்கம் கொஞ்சம் ஜாஸ்தி. அதனால நான் அன்னைக்கு பிரியாணியை பூரா போட்டு கீழே போட்டுட்டேன்டா. அதுல இருந்து அவன் என்கிட்ட பேசுறதே கிடையாது பாத்துக்க. உன் வீடு வேணாம் ஒண்ணு வேணாம்னு இந்த ஓட்டு வீட்டுல வந்து குடியிருக்கிறா. அவ இருக்கிறப்ப நான் மட்டும் அந்த பங்களாவில் இருந்தா நல்லாவா இருக்கும்? அதனாலதான் இந்த குடிசைக்குள்ள வந்து கிடக்குறேன் பாத்துக்க. நானும் எவ்வளவோ நாள் போய் போய் நின்று பாக்குறேன். ஒரு பார்வை கூட என்னைய பார்க்க மாட்டேங்கிறா. அந்த அளவுக்கு என் மேல கோவம். நான் தான் குடியை விட்டுட்டேன். இப்ப முழுசா திருந்தி வந்துட்டேன். ஆனா அவன் நம்புற மாதிரி இல்லையே. நீங்க கவலைப்படாதீங்க தாத்தா, சீக்கிரமே பாட்டி உங்களையும் நான் சேர்த்து வைக்கிறேன். என்ன கவலைப்படாதீங்க. அன்னைக்கு ராத்திரி மழை ரொம்ப ஜோரா பெஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. ஐயோ இந்த மழை நிற்கும் பார்த்தா நிற்கிற மாதிரியே இல்லை. நம்ம பாத்திரம்லாம் சீக்கிரம் விளக்குனா தானே காலையில் கொஞ்சம் வெள்ளனே எந்திரிச்சு பிரியாணி செய்ய முடியும். இந்த மழையை எதிர்பார்த்தா வேலைக்கு ஆகாது. பேசாமல் நம்ம வேலையை செய்ய ஆரம்பிப்போம். மழையும் வெயிலும் பார்க்காம வேலை செஞ்சாதான் பிரியாணி கொடுக்க முடியும். செய்வோம். அந்த பாட்டி அந்த மழையில உட்காந்து பாத்திரங்களை எல்லாம் கழுவிக்கிட்டு இருந்தாங்க. பாட்டிமா பாட்டிமா, கொஞ்சம் வெளியே வரீங்களா? என்னப்பா வீடியோ எடுக்க வந்திருக்கிறியா? தயவு செஞ்சு இன்னைக்கு என்னை விட்டுரு. எனக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை. நைட்டு மழையில வேலை பார்க்கவும் ரொம்ப முடியாம போச்சு. ஐயோ என்ன சொல்றீங்க பாட்டிமா? மழையில எதுக்கு தேவையில்லாம வேலை பார்த்தீங்க? சரி சரி நீங்க ரெஸ்ட் எடுங்க. இன்னைக்கு கடையை எப்படியும் போட மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். சரி பாட்டிமா போங்க போங்க. ஒரு நாள் கூட பிரியாணி கடையை போடாம இருந்ததில்ல. இப்ப போடாம இருக்கிறது சிரமமா இருக்கு. என்னப்பா பண்ணுறது, என்னால் முடியலையே. என் உயிர் மூச்சே நின்றும் போல. மக்களுக்கு சேவை செஞ்சாதான் என் மனசே திருப்தியாக இருக்கும். இன்னைக்கு அது முடியாமல் போனது வருத்தமாக இருக்குது. என்ன பண்ணுறது, உடம்பையே பார்த்துக்கணும்ல. சரி கிளம்புப்பா. அட இந்த விஷயத்த முதல்ல அந்த தாத்தாட்ட சொல்லணும். இன்னைக்கு எப்படி உங்கள் 2 பேத்தையும் நான் சேர்த்து வைக்கிறேன்னு மட்டும் பாருங்க. வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சிருந்தா அப்படியே ஆளை அமுக்கி போடுது. கொஞ்ச நேரம் வெளியே உட்காருவான். சுந்தரியம்மா எப்படியோ உங்க கடையில நீங்க உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா கூட பரவாயில்ல, வேற ஆளை வச்சு வேலை வாங்கிறீங்க. இன்னைக்கும் பிரியாணி ரொம்ப அருமையா இருந்துச்சு தெரியுமா? என்னது, நான் பிரியாணி கடை போட்டேனா? ஏப்பா நானும் பிரியாணி கடை போடலப்பா. அது என் கடையா இருக்காது, வேற கடையில சாப்பிட்டுருப்ப. என்ன சுந்தரியம்மா, நான் அந்த அளவுக்கு முட்டாளா இருக்கேன்? உங்க கடையில தான் இப்போ 1 ரூபா பிரியாணி சாப்பிட்டுட்டு வரேன். வழக்கத்தை விட இன்னைக்கு சுவை ரொம்ப அதிகமாவே இருக்குது தெரியுமா? அட என்னது இது, என் கடையில் சாப்பிட்டு வந்தேன்னு சொல்லிட்டு இருக்கான். இவனுக்கு எதுவும் பைத்தியங்கிட்டையும் பிடிச்சிருச்சா? எதுக்கும் நம்ம கடையை போய் ஒரு தடவை பார்த்துட்டு வந்துடுவோம். அங்க அந்த பாட்டிக்கு அதிர்ச்சி. அவங்களோட கணவன் தான் அந்த பிரியாணி செஞ்சு கொண்டு வந்து வியாபாரம் பண்ணிட்டு இருந்தாரு. உன்னை யார் இங்க வர சொன்னா? உன் மூஞ்சில முழிக்க ஆசையே இல்லாம தானே நான் இங்க வந்து தனியா இருக்கிறேன். இங்கேயே வந்து என்னை தொல்லை பண்ண வந்துட்டியா? இங்க பாரு சுந்தரி, நான் குடிச்சனாலதான் உனக்கு ரொம்ப பிரச்சனை. ஒரு நாள் உன் கடையை நாசம் பண்ணிட்டேன். அதுக்கு வாழ்நாள் முழுக்க என்ன தண்டிக்க போறியா? ஒரு நாள் தானே நான் அப்படி பண்ணேன். அந்த பாவத்தை நான் இந்த பிரியாணிலாம் வித்து தீர்த்துக்கிறேன். என்னை ஏத்துக்காம மட்டும் இருக்காத சுந்தரி. நான் முழுசா திருந்தி உனக்காக வந்திருக்கிறேன். எத்தனையோ நாள் உனக்கு அவகாசம் கொடுத்து பார்த்தேன். நீ மாறுற மாதிரி இல்ல. நீ மாறினியா? நான் சொன்னப்பே மாறி இருந்தா உனக்கு எனக்கு இவ்வளோ இடைவெளி தேவை இருந்திருக்குமா? அன்னைக்கு என் பிரியாணி கடையை நாசம் பண்ணல. அப்பதான் மனசு வெறுத்து உன்னை நான் வெறுத்து ஒதுக்குனேன். அதனாலதான் உங்ககிட்ட நான் பேசல. ஆனா இன்னைக்கு உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. நான் எதை விரும்புறேனோ அதை நீயும் விரும்பி எனக்காக வியாபாரம் பண்ணலான்னு முன்ன வந்திருக்கிற. இனிமேல் அந்த தப்ப நான் எப்பவும் பண்ண மாட்டேன் சுந்தரி. உனக்காகவே திருந்தி வந்திருக்கேன். நீ வா, நம்மளோட மாளிகைக்கு போலாம். எங்க இருந்து நீ இந்த ஓட்டு வீட்டுல கஷ்டப்படுறதை என்னால பார்க்க முடியல. நம்ம 2 பேரும் சேர்ந்து இந்த பிரியாணி கடையை நடத்தலாம். என்ன? இந்தா சுந்தரி, எனக்கு 1 ரூபா கொடு. உனக்கு பிரியாணி விற்க போறேன் நானு. யோ இந்த விளையாட்டுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லையா? பேசாம இரு. சரி எனக்கு உடம்பு சரியில்லை, நீ ஆஸ்பத்திரி கூட்டு போய் பார்த்துக்க, புரியுதா? இப்படி அவங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்தாங்க. இந்த கதை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம அனிமேஷன் ஸ்டோரிஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.